நீங்கள் உடம்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 33 போன் இருக்குது, எலும்பு ஸ்பைனல் போனு. அந்த 33ஓட போனோட வேலை என்னென்னா, உங்களுக்கு எல்லா உடம்புக்கும் நரம்பை பிரித்து கொடுக்குறது தான் வேலை. கழுத்தில் ஒரு 7 போன் இருக்குது. அந்த 7 போனும் உங்கள் கையை செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நீங்கள் ஸ்கேன் எடுத்தப்போ அந்த போனில் எதுவும் கம்ப்ரெஷன் இருந்து தான் அந்த கை வலி வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அதில் தண்டோட பிசைங்க இருந்துச்சுன்னா அது இதனால் இருக்கலாம் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கேன் எடுக்க சொல்லியிருப்பாங்க. மீதி ஒரு 12 நர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக், இது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, வாலண்டரி கண்ட்ரோல்னுவாங்க. மேலே இருக்கிற 7 நரம்பு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் கையை தூக்குறீங்க, இறக்குறீங்க, கையை தலை ஆட்டுறது எல்லாமே உங்கள் கண்ட்ரோல், நீங்கள் செய்யாமல் அது செய்யாது. ஆனால் இந்த இதயம், லங்ஸு, சிறுகுடல், பெருங்குடல் எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய கண்ட்ரோல். இதுக்கு பேர் தான் சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக். ஒரு 12 நர்வ் வந்து அது தானாக செயல்படும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கீழே ஒரு 5 நர்வ் இருக்கும், லம்பார் நர்வ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நர்வ்ஸில் தான் வந்து எங்கேயாவது செயல்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி யூரின் மோஷனில் பிரச்சனை வரலாம், ஏன் ஈவன் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் கூட வரலாம். இதில் கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா அது மேலுக்காக இருந்தாலும் சரி, ஃபீமேலுக்கு இருந்தாலும் சரி, இது எங்கே ஆகுதுன்ற பொறுத்து அந்தந்த பிரச்சனையை வந்து பொறுத்து வேரி ஆகும். ஸோ கீழே இருக்க அந்த 5 நரம்பு தான் காலுக்கு நான் நடக்கிறதுக்கு, நிற்கிறதுக்கு, நிற்கிற சென்ஸ்க்கு எல்லாமே அந்த 5 நரம்பு தான் வேலை ஹெல்ப் பண்ணுது. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.